ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌந்தர்யா செந்தில் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களோட குட்டி கிராமம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அது. அப்புறம் எங்களோட வீட்டை நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட கிராமத்தில் வந்து பெரும்பாலும் எல்லோரும் விவசாயம்தான், சுற்றி ஃபுல்லாக விவசாய பூமி தான். அதுவும் என்னோடய மாமா அத்தைக்கு விவசாயம் தான் ரொம்ப அவங்களோட அடிப்படை வருமானமே, அடிப்படை தொழிலே விவசாயம் தான். எவ்வளவோ லாபம் இல்லை, நஷ்டமான சில சூழ்நிலைகளில் கூட அவங்க வந்துட்டு விவசாயத்தை எந்த ஒரு இதுலேயும் விட்டதில்லை. அவங்க செய்கிற வேலைகளை பார்க்குறப்போ, கண்டினியூஸாக அவங்க இருக்கிற சுறுசுறுப்பு பார்க்குறப்போ நம்மளால இது முடியுமா அப்படின்னு நான் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவ்வளோ சுறுசுறுப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனால் கூட அதை அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இது எங்களோட மாமா மட்டும் இல்லை, ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும்னு நான் இதை தான் இவங்களை பார்த்து தான் ஒரிஜினலாகவே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆடு மாடு கோழி இந்த பூமி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சொர்க்கம். அது அவங்க கூட இருக்கிறப்ப தான் என்னால் உணர முடிஞ்சுது. என்னதான் வெளியில் நான் பார்த்தாலும் நான் திருமணமாகி வந்து இவங்களோட ஒன்றா இருக்கிறப்ப தான் அதை வந்துட்டு என்ன அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சப்போட்டா செடி. காய் நிறையா இருக்குது, பட் இன்னும் அது சாப்பிட்றதுல இல்லை, பழுக்கல, 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்துட்டு எலுமிச்சங்காய் செடியும் இருக்குது. எங்கள் வீட்டில் ஜூஸு சாப்பாடு இதுக்கெல்லாம் இதுவே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். மோஸ்ட்லாக வந்துட்டு கிராமத்தில் இந்த காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு அவங்களோட காட்டிலேயே போட்டுப்பாங்க. அதுதான் பெரும்பாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் கொஞ்சம் அப்படி தான் பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறதே வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்லேயே போட்டுக்குவோம். நாங்கள் கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கீழே கிணத்துக்கு போயிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு போகிறோம். ஸோ அதுக்கு இடையில எங்களோட காட்டை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நெல் நட்டுருக்காங்க எங்கள் மாமனார் வீட்டில். ஸோ எங்கள் மாமனார் காடு இது வந்துட்டு எங்கள் சின்ன மாமனாரோட காடு, மஞ்சள்லாம் நட்டுருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு சின்ன மாமனாரோட காடு, அதில் வந்துட்டு சோளக்கருது நட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு கிணத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். நல்லா கல் கரடாக மழை பெஞ்சு அழகாக இருக்குங்க. கொழிஞ்சு மரம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, கொழிஞ்சுக்காய் இது எலுமிச்சங்காய் மாதிரி இருக்கும். இந்த காய் இருந்தால் காட்டிடுங்க பக்கத்தில். ஸோ இதில் வந்துட்டு சாப்பாடு அண்ட் இந்த காயை சாப்பிட்டா வந்துட்டு சளி பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க. இதான் கொழிஞ்சிக்கான்னு சொல்லுவாங்க. முதல்ல நீ சாப்பிடு, உனக்கு தான் சளி நிறையா இருக்கு. ஆமாம், எனக்கும் சரியாக தான் இருக்கு. நேற்று போல மலையில் ரைட்டில் வந்தோம்ல, ஸோ அதனால் சளி பிடிச்சிச்சு. ஸோ நானும் ஒன்று பறிச்சுட்டு போகிறேன். பொதுவாக கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே மஞ்சள் செடி தெரியும், சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லைங்களா. இதுதான் வந்துட்டு மஞ்சள் செடி. 1 வருஷம் ஆகுங்க அந்த மஞ்சள் வந்துட்டு விளையிறது, அதோட அறுவடை பண்ணுறதுக்கு வந்துட்டு 1 வருஷம் டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க 5-6 மாதம் தானே? 5-6 மாதம் இருக்கும், கன்ஃபார்மாக தெரியல. 5-6 மாதம் இருக்கும். ஸோ இன்னொரு 5-6 மாதம் கழித்து மஞ்சள் கிழங்கு எடுத்துருவாங்க. நல்லா இருக்கும் பார்க்கவே. சரி, அப்படி கிணத்துக்கு போவோம். பார்த்தீங்கன்னா மக்காசோளம் விளைஞ்சிருக்கு பாருங்க, எறும்பாக இருக்குங்க இல்லை. ஸோ அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரில, பயங்கர எறும்பு. நல்லா இருக்குது. திடீர்னு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து இந்த மழை பெஞ்ச தடத்தில் நம்ம ஊர் வழி தடத்துலலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்ம கிணத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால கிணறு எங்கே இருக்குன்னே தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக கிணத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இதுதான் எங்கள் கிணறு.
அப்படியே உட்காந்துட்டேங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ 10 மணி மாதிரியே தெரில, கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் நம்ம காட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். இதை பார்த்திங்கன்னா எங்களோட நெல்லங்காடு. இந்த சைடு எல்லாமே எங்கள் சின்ன மாமனாருது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. எப்படி இருக்கு எங்களோட வில்லேஜ்? நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பச்சை பசேன்னு சூப்பரா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஏதோ கண்ணுக்கு விருந்து வச்ச மாதிரி அப்படியே பச்சை கலர்ல. ஆமாங்க, நாங்க வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மந்த் இல்லை, நான்லாம் வந்து நீங்க வந்து 1 மந்த், எனக்கு லீவ் இல்லைங்க. நான்லாம் வந்து 4-5 மாசம் இருக்கும். ஸோ நான் வந்தாலுமே 2 நாள் தான் இருப்பேன். எங்கள் மேரேஜ் ஆகி 2 வருஷம் தான் ஆனதுனால எனக்கு அப்படியே புதுசாக சூப்பராக இருக்கும். இவருக்கு பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்து. எனக்கு வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வீட்டு வந்தாச்சு. உங்களுக்கு டாக்கியும் காமிச்சிடறேன். புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஆனால் அதுக்கு வந்து அலப்புறம் தாங்க முடியல. பாருங்க வந்துருச்சு கிட்ட. பயங்கர சுட்டி புது குழந்தை, அதனால ரொம்ப ரொம்ப கொஞ்சுது. பப்பின்னு வச்சிருக்காங்க, விட மாட்டேங்குது பாருங்க. ரொம்ப அனுப்புறேன். எங்க ஜம்ப் புடி புடி. அடுத்து என்கிட்ட வந்துட்டியா நீ? போலவா.